ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்தலாமா? இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தாங்க கிளம்பிட்டோம். எங்கள் நெய்பரோட பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். அவனுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்காக போகிறோம். இங்கேருந்து கிளம்பி நேராக ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக சிங்கப்பூர் ஷாப்பின்னு சொல்லிட்டு கோல்ட்வின்ஸில் இருக்குங்க. அந்த கடைக்கு போயிட்டோம். வைட் ரேஞ்ச் ஆஃப் டாய்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி, நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் டாய்ஸ் வச்சுருந்தாங்கங்க. மந்த் 0 இருந்து பெரியவங்க விளையாடுற வரைக்கும் எல்லா டாய் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. என் பையன் உட்காந்த காரே 17,000 சொல்லியிருந்தாங்கங்க. அவ்வளோ பெரிய காராக இருந்துச்சு. அதை கார் பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணோம். கிஃப்ட் வாங்கிட்டு நேராக பர்த்டே பையனை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கான் தான் பர்த்டே பாய். 3 இயர்ஸ் ஆக போது. வீடியோ பார்க்குறவங்கலாம் அவனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. சாரிங்க, இது நேற்று எடுத்த வீடியோ. ஸோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நேராக டின்னருக்கு கிளம்பிட்டோங்க. ஹோட்டல் டெலிஷியஸில் தான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அவுட்டோர் ஆம்பியன்ஸில் இருக்கனால ப்ளேஸும் ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. பர்த்டே பார்ட்டினாலே அந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ஆம்பியன்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கிட்ஸை என்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்காக ப்ளே ஏரியாவுக்கும் இருக்குங்க. அண்ட் பெட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. தென் ஊஞ்சில் பார்த்ததுக்கப்புறம் எனக்குமே ஆடணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஸோ நானும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு, தென் ஃபங்க்ஷன்னா பார்ட்டி இல்லாமல் டான்ஸ் இல்லாமல் முடியாது. ஸோ ஒரு சின்ன டான்ஸ் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போதே லேட் நைட் ஆயிடுச்சு. என் பையன் காரில் வரவே தூங்கிட்டான். ஸோ அப்படியே கொண்டு அவனை வீட்டில் படுக்க வச்சுட்டு நாங்களும் அன்றைக்கி படுத்து தூங்கிட்டோம். திஸ் இஸ் ஹவ் த டே வென்ட் ஆஃப். டேக் கேர் ஆல்.